முக்கியமான 2 ஹீரோஸ் உங்க பக்கத்துல இருக்காங்க. 2 பேர்ட்ட இருந்தும் ஒரு விஷயம் எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன எடுத்துப்பீங்க? ஹீரோ சூர்யா அவர்கள் சேதன்கிட்ட இருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கணும், எஸ்கேன்கிட்ட இருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கணும். தம்பி கிட்ட இருந்து ஒரு டான்ஸ் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். எஸ்கேன்கிட்ட இருந்து டான்ஸ், மாமா கிட்ட இருந்து பாடி லாங்குவேஜ். ஓகே, சூப்பர். சோ இப்போ வந்து ஹீரோ சூர்யா என்ன ரீமேக் பண்ண போறாரு ஏதோ ஒரு படம்னா, எஸ்கேனோட படம் எந்த படம் ரீமேக் பண்ணுவீங்க? சேதனோட படம் எந்த படம் ரீமேக் இல்லனா பார்ட் 2 பண்ணனும்னா அண்ணனோட எந்த படங்கள் எடுப்பீங்க? வருத்தப்படாத வாழ்க்கை சொல்லுவாங்க. அதுல அவர் தானே ஹீரோ. அது இல்லனே, அவர் இல்லனே, அவர் வந்து உங்க ரோல் பண்ணனும் அப்படிங்கற. அவர் ரோல் யார்? போஸ் நீங்க கேளுங்க. போஸ் பண்ணி யாரன பண்ணுவா? நம்ம நானே பண்ணிறேன். டபுள் ரோல், டபுள் ஆக்ஷன். பாத்தீங்களா? அத கூட யாரும் கொண்டு தர மாட்டேன். நானே தான் பண்ணுவேன். தம்பி நீங்க பண்ணுங்க தம்பி. விஜய் பண்ணுவாங்க. விஜய் ஹீரோ பண்ண மாட்டேன். அடடே. இது வேற இல்ல. தம்பி அடுத்து வளர்ந்து வர காமெடி பண்ணட்டும். சரி. மாமா படம் வந்து சூது கபும். ஓகேண்ணே, கூடு விட்டு கூடு போயிறாரு சூரியன். ஒரு நாள் எஸ்கேனோட பாடியில உடம்புல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் சேதனோட உடம்புல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? போயிட்டு ஒரு 10 படி தம்பி உடம்பு ரொம்ப ஒரு 10 படி சேர்த்து டக்குன்னு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துருவேன். ஆமா, எல்லாம் ஒரு 2030 வரைக்கும் டேட் இருக்காது. எல்லாம் தெரியும். அமௌண்ட் வாங்கி பேங்க்ல போட்டு நான் படுக்க போய் நறுக்குன்னு உட்காந்துருவேன். மாமா உடம்புக்கு போட்டு எங்கேயும் அதே மாதிரி நிறைய பேருக்கு அட்வான்ஸ் வாங்க இல்லாம இந்தி பக்கம் போயிட்டு வளர்ச்சி பாம்பே பக்கம் ஒரு 10 சக்கை வாங்கிட்டு அப்படியே ஆந்திவில் அமெரிக்கான என்ன மாமான்னு கேட்டு ஒரு பக்கம் சாருக்கான வாமச்சான் சாப்பிடலாமான்னு கேட்டு அப்புறம் தீபிகா படிக்கிறத பார்த்துட்டு அவங்கள்ட்ட 5 நிமிஷம் பேசிட்டு அப்படியே வந்துருவேன். பேசிட்டு அம்மா வந்துருவோம். அதுக்கு மறுநாள் வந்து நான் ஒரு நாள் தானே, அதுக்கப்புறம் இவங்க 2 தானே பார்த்துட்டு போறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க பேசுவாங்க அவங்க பாட்டு. இப்போ ஹீரோ சூரியனுக்கு ஒரு அட்வைஸோ இல்ல ஒரு டிப்போ இல்ல நீங்க ஃபாலோ பண்ற கோட்டோ ஏதோ ஒண்ணு சேதோன்னு ஒரு விஷயம், எஸ்கேன் ஒரு விஷயம் சொல்லணும்னா ஒரு அட்வைஸா ஒரு ஃப்ரெண்ட்லியா அன்பா எது வேணா சொல்லலாம். ஒரு ஷேர் ஏதாவது ஒன்று சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? சேதன் ஒரு விஷயம் நான் பெரிய கேள்வி ஆரம்பிக்கும் போது ஏதோ நாங்க ரொம்ப சீனியர் மாதிரி ஏதோ எல்லாம் ஒன்றா வந்துதான். அட்வைஸ்லாம் ஒன்றும் இல்லை. எஸ்கே டிராவல்ஸ் ஒன்று வந்து ஒரு ஏதோ ஒரு பையன் ஓரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு தேவையில்லை. அப்புறம் மேலே நிறைய பேர் பேருந்து வச்சுருக்காங்க. தொழிலில் சின்சியராக பண்ணாதவங்களுக்கு தான் பயம் இருக்கணும். ரொம்ப நேர்மையாகவும் சின்சியராக பண்ணுற ஒருத்தர் தொழில் என்றைக்குமே விடாது. வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ போனால் திரும்பி வந்துடுவோமோ அப்படின்னு உன்னை வேற ஒருத்தவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு நினைச்சு சந்தேகத்துக்கு தான் பதில் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்மளை என்னவா பார்க்குறோம்னா தேங்க்யூ மாமா. எஸ்கேனா அட்வைஸ் இல்லைண்ணா, ஏதோ ஒரு விஷயம் ஒரு அன்பா ஒரு அன்பான இல்லை, அவருக்கு எல்லாமே தெரியும். கிளியரா தான் போயிட்டு இருக்காரு. நீங்க படங்கள்லாம் பார்த்தாலே தெரியும். ஸோ எதுவுமே நம்ம சொல்ல தேவையில்லை. ஒரு விஷயம் எங்க 2 பேருக்கு இல்லை, நான் இப்போ நாடகம்லாம் வச்சு பார்த்தா ஏதோ நாங்கள் வந்து சின்னதாக ஒரு பையன் வந்திருக்கான், அவன் ஏதோ அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. சரி, நீ யாரு சிவா தெரியும்ல, தெரியும். சைதாப்பேட்டையில வெண்ணிலா கம்பெனி நடிக்கும் போது இரவு முழுவதும் தம் அடிச்சு பேசியிருக்கோம். நிறைய கதை சொல்லியிருக்கான். அவன் வாழ்க்கையே ஒரு நாள் படமாக கூட சுவாரஸ்யம் இருக்கும். இதுக்காக சொல்ல நிஜமா அவன் லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜெர்னி அவனோடது. அதனால எங்க 2 பேருக்கும் இந்த இளைய தலைமுறைக்கு ஏதாவது கண்டிப்பா நீங்க அவரை தான் கேட்கணும். அவர் ஈஸ்ட்மேன் கலர்ல இருந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இல்லைண்ணே, நம்ம சொல்ற சின்ன குழந்தை நட்சத்திரம் அறிமுகம் போஸ்ட் பண்ணி கூட இருந்திருக்காங்க. அதனால அண்ணன் தான் அட்வைஸ் சொல்றேன். நான் அட்வைஸ்லாம் இல்லை. இன்னும் நீங்க மேலும் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் கருப்பா லீனா ஒரு கதை நாயனா மாறணும்னா எப்பவுமே விட்டுறாதீங்க. ஏன்னா அவனை எங்க போனாலும் கூட கூட்டிகிட்டே போயிருக்கேன். இதை நான் சொல்றேன். ஒரே ஃபைனல் ஆசை, சூரியனோட ஆபீஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு 2-3 போட்டோஸ் மட்டும் இருக்கும். இப்ப எடுக்கக்கூடிய ஒரு புகைப்படமும் கண்டிப்பா ஒரு ஆபீஸ்ல வரணும்ன்றது எங்களோட ஆசை. அந்த சைடு உங்களோட அன்பு மாமா, இந்த சைடு அன்பு தம்பி, 2 பேரும் உங்களுடைய அன்பை ஒரு அழகு முத்தமா சூரியனுக்கு ஒரே நேரத்துல கொடுத்தீங்கன்னா அதை விட ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் இருக்காது. சாதாரண ஒரு போட்டோ இருக்குமா?
சார் ஃப்ரெண்ட்ல மட்டும் கொஞ்சம் ப்ளீஸ்ண்ணா வீடியோ ஃபஸ்ட்டு முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்துலாண்ணா கைண்ட் ரிக்வெஸ்ட்ண்ணா ஃப்ரெண்ட்ல எல்லாருமே உட்காரலாம் ப்ளீஸ் 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 செட்டில் ஆன் ப்ளீஸ் செட்டில் ஆன் லாஸ்ட் ஸ்டுடியோஸ் வணக்கம் திரு குமார் கருடன் ட்ரெய்லர் ஆடியோ நாங்கள் சிறப்பாக அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய நன்றி படம் வேர்ல்ட் வைட் மே 31ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது எல்லாருடைய அன்பு மாதம் அதுக்கு எப்படி உங்களுக்கு தேவை தேங்க்யூ ஸோ மச் அந்த நேரத்தில் சேர்ந்தோன்னா எஸ்கே அண்ணா எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 நன்றிகள் என்டைய டீம் சார்பாக வெற்றிமாறன் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ ஃப்ரெண்டில் இருக்கவங்க ப்ளீஸ்ண்ணா ஃப்ரெண்டில் இருக்கவங்க மட்டும் ப்ளீஸ் அப்படியே கொஞ்சம் செல் ஆகிட்டீங்கன்னா வீடியோ ஓகேவா வீடியோ ஓகேவா Sir,